ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல வேண்டம் நடிப்புல ஆக்ஷன் த்ரில்லர் படமா வெளியான நோவேர் டு ரன் படம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த படத்துடைய கதை என்னன்னா, படத்துடைய ஆரம்பத்துல ஹீரோ ஒரு ஜெயில் கைதியா காட்டுறாங்க. இவரையும் சில கைதிகளையும் சேர்த்து ஒரு வேன்ல கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோடைய ஃப்ரெண்டான பில்லி பாத்தீங்கன்னா ஒரு கார்ல வந்து இவரை மீட்டு கொண்டு போறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து தப்பிக்க ட்ரை பண்ணும்போது போலீஸ் பில்லியை கொண்டுடுறாங்க. ஹீரோ போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு பில்லியோட ஒரு ரெக்கார்டிங்க பாக்குறாரு. அந்த ரெக்கார்டிங்ல பாத்தீங்கன்னா கார்ல கொள்ளையடிச்ச பணம் இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. கிளைடி அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய 2 பசங்களோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய நிலத்துல ஹீரோ பாத்தீங்கன்னா கேம்பிங் போட்டு தங்கி இருக்காரு தலைமறைவா. அப்ப ஒரு ரியல் எஸ்டேட் டெவலப்பரும் அதிகார வர்க்கமும் சேர்ந்து கிளைடியை அந்த இடத்த விட்டு துரத்துறோம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஒரு நைட் ரவுடிகளை அனுப்பி கிளைடி அண்ட் ஃபேமிலியை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது ஹீரோ அங்க வந்து கிளைடியை காப்பாத்துறாரு. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. வேண்டம் ஸ்டார் ஆஃப் தி ஷோ அப்படின்னே சொல்லலாம். இவர் பாத்தீங்கன்னா தன்னுடைய கரியரோட உச்சத்துல இருக்கும்போது வந்த ஒரு படமா இந்த படம் வந்திருக்கு. இந்த படத்துல அவருடைய ஆக்ஷன் சீக்வன்ஸும் ஸ்கிரீன் பிரசன்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். ரொசன்னா ஆர்கேட் பாத்தீங்கன்னா ஹீரோயின் ரோல்ல ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய சாமன் பர்ஃபார்மன்ஸ் மூலமா நிறைய சீக்வன்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிருக்காங்க. லீட் பேருடைய ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஹீரோ அண்ட் கிளாடி ஃபேமிலியோட அந்த பாண்டிங் சீக்வன்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல வர அந்த ஆக்ஷன் கோரியோகிராஃபி ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பார்க்கிறதுக்கு. டெட் லெவன் வில்லனா நடிச்சிருந்தாரு. வில்லன் ரோலுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாரு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துக்கான ஒரு நல்ல கான்ஃபிளிக்டாவும் அவரோட ரோல் இருந்துச்சு. படத்துடைய ஸ்டோரி வந்து யூஷுவலான ஒரு ஸ்டோரி தான், புதுசா எதுவுமே இல்ல. ஸ்கிரீன் பிளே பொறுத்த வரைக்கும் 90s மூவிலாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. பெருசா எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்லாம ஒரு லைட் என்டர்டெயின்மெண்டா இந்த படத்தை பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். படத்துடைய டியூரேஷனே 1 hour 34 minutes தான். ஒரு குயிக் வாட்சா நீங்க பார்த்து முடிச்சிடலாம். படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அடர்கான் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. நோவேர் டு ரன் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.